கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியினருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரோமர் 12:3. எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். For by the grace given me I say to every one of you, do not think of yourself more highly than you ought, but rather think of yourself with sober judgment in accordance with the faith God has distributed to each of you. இறையருள் பெற்றவன் என்னும் முறையில் உங்களுள் ஒவ்வொருவருக்கும் நான் கூறுவது, உங்களுள் எவரும் தம்மை குறித்து மட்டுமீறி மதிப்பு கொள்ளலாகாது. அவரவருக்கு கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவுக்கேற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்து கொள்ளட்டும். ஆமென். இன்றைய தியான வசனம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை பண்புகளில் ஒன்றான தாழ்மை மற்றும் தேவன் கொடுத்த கிருபையின்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகள் எவ்வாறு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்குகிறார். முதல் 2 வசனங்களில் மனம் புதிதாக்கப்பட வேண்டும் என்று கூறிய பவுல் 3வது வசனத்தில் தன்னை பற்றிய சரியான எண்ணம் இருக்க வேண்டும் என்று போதிக்கிறார். இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். பவுல் தனது அதிகாரத்தை பெருமைப்படுத்தவில்லை, தேவன் தமக்கு கொடுத்த கிருபையினால்தான் பேசுகிறேன் என்று கூறுகிறார். நாம் செய்யும் ஒவ்வொரு ஊழியமும் திறமையும் அறிவும் தேவன் தந்த கிருபையின் பலனே. எனவே பெருமை கொள்ள இடம் இல்லை. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் என்று பவுலடிகளார் கூறுவது போல நாமும் இதை தாழ்மையோடு அறிக்கையிட வேண்டும். எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் என்று கூறியிருப்பது அகந்தைக்கு எதிரான எச்சரிக்கை. சிலர் தங்களை மிகவும் உயர்வாக எண்ணுகிறார்கள், சிலர் தங்களை மிகவும் தாழ்வாக எண்ணுகிறார்கள். இரண்டும் தவறு. தேவன் விரும்புவது சரியான சுய மதிப்பீடு. நாம் தேவனுடைய பிள்ளைகள், அதே நேரத்தில் அவருடைய கிருபையால் தான் நிற்கிறோம். இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். ஒவ்வொருவருக்கும் தேவன் வெவ்வேறு அளவில் வரங்களையும் பொறுப்புகளையும் விசுவாச வளர்ச்சியையும் கொடுத்திருக்கிறார். அதனால் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட வேண்டியது இல்லை. தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பில் உண்மையாய் இருப்பதே முக்கியம். உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம் என்று பவுலடிகளார் கூறுவதை 1 கொரிந்தியர் 4:2 வாசிக்கிறோம். தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் என்பது பணிவு, ஞானம், சுய கட்டுப்பாடு ஆகியவற்றை குறிக்கிறது. தன்னை சரியாக அறிந்தவன் தேவனை உயர்த்துவான், தன்னை உயர்த்தி கொள்ள மாட்டான். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று பவுலடிகளார் அறிவுறுத்துவதை பிலிப்பு 2:3 வாசிக்கிறோம். மற்றவர்களை மதிப்பதே உண்மையான கிறிஸ்தவ குணம். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று யாக்கோபும் அறிவுறுத்துவதை யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம். தாழ்மை உள்ளவர்களே தேவனுடைய கிருபையை அதிகமாக அனுபவிக்கிறார்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மன
தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று பேதுருவும் அறிவுறுத்துவதை அவரது 1 நிருபம் 5 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தாழ்மை என்பது கிறிஸ்தவர்களின் ஆடை. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை லூக்கா 14:11 வாசிக்கிறோம். உயர்த்துவது தேவனுடைய வேலை, தாழ்மையாய் இருப்பது நம்முடைய பொறுப்பு. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தெளிந்த எண்ணமும் தாழ்மையான இருதயமுமே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எல்லாம் தேவனுடைய கிருபையால் கிடைத்தது. நமது திறமைகள், ஊழியம், வாழ்க்கை, ரட்சிப்பு அனைத்தும். எனவே நாம் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடாது. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்மை பற்றி சரியான எண்ணம் வேண்டும். அதிகமாகவும் எண்ணக்கூடாது, தாழ்வாகவும் எண்ணக்கூடாது. தேவன் பார்ப்பது போல நம்மை நாம் பார்க்க வேண்டும். தேவன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அழைப்பு கொடுத்துள்ளார். எனவே நாம் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட வேண்டாம், பொறாமைப்பட வேண்டாம். தேவன் கொடுத்த பொறுப்பில் உண்மையாய் இருக்க வேண்டும். தாழ்மையானவர்களை தேவன் உயர்த்துகிறார். தாழ்மை கிருபையை ஈர்க்கிறது. அகந்தை ஆசீர்வாதத்தை தடுக்கிறது. தேவனே உங்களை உயர்த்துவார். அவர் உயர்த்தும் வரை அவருடைய கரத்தில் அடங்கி இருப்போம். சுருக்கமாக சொல்வதானால், தன்னை சரியாக அறிந்தவன் தேவனை மகிமைப்படுத்துவான். கிருபையை உணர்ந்தவன் தாழ்மையாய் இருப்பான். தாழ்மையாய் இருப்பவனை தேவன் தமது நேரத்தில் உயர்த்துவார். எனவே வெற்றி கிடைத்தாலும் பெருமை கொள்ளாதீர்கள், தோல்வி வந்தாலும் மனம் தளராதீர்கள். மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். உங்களுக்கு தேவன் கொடுத்த வரங்களை அவருடைய மகிமைக்காக பயன்படுத்துங்கள். எல்லாவற்றிலும் இது தேவனுடைய கிருபை என்று நினைத்து வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். Today's verse teaches believers to have a balanced and humble view of themselves. Paul reminds us that every gift, ability, and ministry is the result of God's grace, not personal merit. We should neither think too highly nor too poorly of ourselves, but evaluate ourselves wisely according to the measure of faith God has given. Instead of comparing ourselves with others, we should faithfully use our God-given gifts for His glory. True humility invites God's grace, while pride leads to downfall. A life centered on God's grace, humility, and faithful stewardship brings honor to Christ. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய வார்த்தையின் மூலம் எங்களை தெளிவாக உணர்ந்து கொள்ளச் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் அகந்தைக்கு இடம் கொடுக்காமல் தாழ்மையுள்ள இருதயத்தை தாரும். எங்களுக்கு அருளப்பட்ட ஒவ்வொரு வரமும் திறமையும் ஊழியமும் உம்முடைய கிருபையின் ஈவுகள் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க உதவிட வேண்டுகிறோம். மற்றவர்களோடு ஒப்பிடாமல் நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த அழைப்பிலும் பொறுப்பிலும் உண்மையாய் நடக்க கிருபை அருளும். எங்கள் எண்ணங்களையும் மனதையும் புதுப்பித்து தெளிந்த சிந்தனையோடும் பணிவோடும் உம்மை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை வாழ வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பு எடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.